இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தற்பொழுது பாஜகவுடன் கூட்டணி அப்படிங்கறது அதிகாரப்பூர்வமா ஜி.கே. வாசன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இதன் மூலமாக வளர்ச்சி கிடைக்குமா? அது குறித்து ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான். கடைசி நேரம் வரைக்கும் வாசன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு இதற்காக பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் உறுதியாக அதிமுக பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை என்று மறுத்ததால் வாசன் அவர்கள் தனது முடிவை தெரிவித்திருக்கிறார். ஆனால் உண்மையில் பார்த்தால் வாசன் அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது அதிமுக தான். அதிலே டெல்லியின் ஒரு பெரிய பிரஷர் எதுவும் கிடையாது. வாசன் அவர்களின் இந்த முடிவுக்கு கட்சிக்குள் எதிர்ப்பும் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் மாநில காங்கிரசிலிருந்து சில முக்கிய தலைவர்கள் விலகி அதிமுகவில் சேர்வதற்கான வாய்ப்பு இதுல இருக்கிறது. ஆனால் தமிழ் மாநில காங்கிரஸ் என்கிற கட்சியின் முடிவு அதிலே வேறு கருத்து தெரிவிப்பதற்கு எதுவும் இல்லை. பாரதிய ஜனதாவுக்கு இதுல லாபமா நஷ்டமா என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் பெரிய லாபம் எதுவும் இல்லை. காரணம், வாசன் அவர்களின் செல்வாக்கு என்பது குறிப்பிட்ட டெல்டா பகுதியிலே, இன்னும் சொல்லப்போனால் எங்கள் பகுதிகளான தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, திருவாரூர், இந்த பகுதிகளில் கொஞ்சம் ஓட்டு வங்கி இருக்கிறது. அதற்குள் தான் அவர்கள் சீட்டு கேட்பார்கள். பிற பகுதிகளிலே அவர்களுக்கு ஓட்டு வங்கி கிடையாது. எனவே அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு சீட்டோ 2 சீட்டோ அவர்களுக்கு உதவியாக பாரதிய ஜனதா ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறது என்கிற பிம்பத்திற்கு இது உதவும். ஏற்கனவே இருந்த அதிமுகவிலிருந்து விலகி தற்போது பாஜக கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறாரு. அதிமுக விட பாஜக பெட்டர்னு ஜி.கே. வாசன் அவர்கள் நினைக்க காரணம் என்னவா இருக்கும்? அதிமுக கூட்டணி என்று நாம் சொல்ல முடியாது. 2019 என்டிஏ கூட்டணியில் அதிமுகவும் ஒரு அங்கம். இன்னும் சொல்லப்போனால் அதிமுக தலைமையில் கூட்டணி என்று சொன்ன போது அமித்ஷா அதை மறுத்தார். ஏனென்றால் தேசிய அளவிலான கூட்டணி என்டிஏ தான். எப்போதுமே தமிழ் மாநில காங்கிரஸ் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறது. வரலாறு என்னவென்றால், திமுக என்டிஏ கூட்டணியில் சேர்ந்த போது, அதாவது 2019 வாஜ்பாயோடு பாரதிய ஜனதா கூட்டணியில் திமுக சேர்ந்த போது வாசன் அவர்களின் தந்தையார் மூப்பனார் அவர்கள் அதை எதிர்த்து தனி கூட்டணி கண்டார். 2019 மக்களவை தேர்தலில் அந்த தனி கூட்டணியிலே புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய 2 கட்சிகள் இருந்தன. அதற்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி அமையும் போது திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் நான் இணைய மாட்டேன் என்று கூறி மூப்பனார் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி கண்டார். இத்தனைக்கு அதிமுக தாய் காங்கிரஸ் கூட்டணி இருந்த காலம். தாய் காங்கிரசிலிருந்து பிரிந்துதான் தமாக துவங்கியது. ஆக ஒரே கூட்டணியில் தாய் காங்கிரசும் அதிலிருந்து பிரிந்த தமாகவும் இணைந்து இருந்தன. இதெல்லாம் வரலாற்றின் விசித்திர திருப்பம். ஆனால் திரு மூப்பனார் அவர்களின் புதல்வர் வாசன் அவர்கள் பாரதிய ஜனதாவோடு சேர்வதாக முடிவெடுத்திருக்கிறார். ஒரு வகையில் பார்த்தால் அவரது தந்தையாரின் கொள்கைக்கு இது விரோதமானது. நன்றி சார், உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.